கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டு வராங்க. கவனமா தம்பி எல்லாருக்கும் வணக்கம். நமது ஐயா நடிகர் திலகம் அவர்களோட 25வது வருஷம் நினைவு வருஷம். இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நமது தம்பி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்னோட ஆசை வேண்டுகோளுக்காக இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். 2028 நமது ஐயா நடிகர் திலகமோட 100வது வருஷம் வருது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் நான் முன்னாடி இருந்து நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கோம். தம்பி இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு தம்பி நன்றி. உங்கள் தலைமைக்கு நன்றி, உங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வந்திருக்க அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்கள், முக்கியமாக இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ரசிகர்கள் அத்தனை பேரும் எங்கள் அப்பா காலத்துல இங்கே கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதால தான் நாங்கள்லாம் எங்கள் குடும்பமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. நம்ம அரசாங்கத்துக்கு சரியா சொன்னீங்க. நடிகர் திலகம் தான் பேசிய திருவாய் மலர்ந்த முதல் வார்த்தையை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட சக்சஸ் நாயகன், எங்கள் கொள்கை தலைவர், கர்ம வீரர் காமராசரின் பக்தன், முத்தமிழறிஞர் கலைஞரின் வாழ்நாள் நண்பன், கலைத்தாயின் செல்வ திருமகன், எங்கள் கலைத்துறையினுடைய பிதாமகன் ஐயா சிவாஜி கணேசன் என்ற மாமனிதர் ஒருவர்தான். அவரினுடைய புகழ், அவருடைய கீர்த்தி, அவரினுடைய உழைப்பு, அவரினுடைய நடிப்பு. நாங்கள் பாரதியாரை பார்த்ததில்லையே, சிவாஜி ஐயாவை தான் பார்த்தோம். கப்பலோட்டிய தமிழனை பார்த்ததில்லையே, சிவாஜி ஐயாவை தான் பார்த்தோம். எனக்கு ஆக பிடித்த ஒரு காட்சி இருக்கிறது. என் மனம் சிறிது சோர்வுடுகிற போது, இக்கட்டான சூழ்நிலைகளின் போது அந்த காட்சியை நான் மீண்டும் மீண்டும் பார்த்து நான் நெகிழ்ந்து போவேன். கர்ணன் யார் என்று நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை. அதை எங்கள் கண்ணில் காட்டிய கர்ண மகாபிரபு சிவாஜி கணேசன் ஐயாவினுடைய அந்த திரைப்படம் இருக்கிறதே, அந்த காட்சியை உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது அந்த தேர் சக்கரத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற போதும் தன்னுடைய அந்த கொடை குணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கொடை குணத்தை அந்த காட்சியை சொல்லும் போதே சிலிர்க்கிறது. இந்த பூ உலகிற்கு சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, நடிகர் திலகம் ஒன்றே ஒன்று. ஐயாவினுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் அண்ணன் சரியா சொன்னார், அமைச்சர்லாம் ரெண்டாவது, முதல்ல அவருக்கு தம்பி. எங்கள் அண்ணனுக்கு, எங்களுடைய இளைய திலகத்திற்கு, அவருடைய ரசிக பெருமக்களுக்கு, அவருடைய நண்பர்கள் குடும்பத்தாருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஐயாவினுடைய அந்த ஒரு நூற்றாண்டு தமிழ்நாட்டில் ஒரு புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நூற்றாண்டு. வரலாறு எப்படி அவர் பேரை பெருமை கொள்கிறதோ, திரையுலகம் எப்படி அவரினுடைய உழைப்பை, அவருடைய திறமையை எண்ணி பெருமை கொள்கிறதோ, அப்படி சரித்திரமே வியக்கும் வண்ணம் மிக சிறப்பான ஒரு விழாவாக மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் கடமை. இது எங்கள் பெருமையெல்லாம் கிடையாது, இது செய்ய வேண்டியது கடமை, நன்றி கடன். இதே தான் தம்பி விஜயும் சொன்னாங்க. இது மாதிரி சார் இது எங்கள் கடமை சார், எங்கள் கடமை, நாங்கள் முன்னாடி இருந்து நாங்கள் இதை நடத்துகிறோம் சார்னு சொன்னாங்க. அது சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். தம்பியை இங்கே அனுப்பிச்சதில் என்னோட வேண்டுகோளுக்கு எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி. எல்லோருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.